நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ புதுவை 102.8. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் காயத்ரி. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில கோடைக்கால சர்ம நோய்கள் பற்றி தான் நம்ம பேச போறோம். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். நம்ம கூட புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் உதயசங்கர் அவர்களுடன் இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போகலாம். நேயர்களே, சருமத்தை கோடை காலத்தில் எப்படி பராமரிப்பது, அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். கோடை காலத்துல பொதுவா நம்மளுடைய சருமத்துல என்னென்ன நோய்கள் வரும் டாக்டர், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ பார்த்தோம்னா கோடை காலத்துல வெயில் அதிகமா இருக்கு. வெயில் அதிகமா இருக்கிறப்போ மெயினா ரெண்டு விஷயங்கள். ஒன்னு சூடு, இன்னொன்னு இந்த லைட் அதிகமா இருக்கும். லைட்ன்றப்போ ரேடியேஷன், புற ஊதாக்கதிர்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு தான் மெயினான பிரச்சனைகள். இப்போ சூடு அதிகமா இருக்கிறப்போ நம்ம காற்றுல, நம்ம கடற்கரை பக்கத்துல இருக்கிறதால இந்த ஹியூமிடிட்டின்னு சொல்ற அந்த ஈரப்பதம் அதிகமா இருக்கும். அதனால நமக்கு நிறைய வியர்வை ஏற்படும். இந்த சூடு அதிகமா இருப்போ அந்த வியர்வை ஏற்பட்டு அது உடனே காற்றுல போகாது. அதனால வியர்வை நம்ம தோல்வியா தங்கியிருக்கும். வியர்வையினால சில தோல்வியாதிகள் ஏற்படலாம். இரண்டாவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புற ஊதா கதிர்கள், அல்ட்ரா வயலட் லைட்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. அல்ட்ரா வயலட் லைட்லேயே ஏபிசின்னு 3 வகை இருக்கு. அந்த ஓசோன் லேயர்ல சி ஃபில்டர் ஆயிடும். அந்த ஃபில்டர் ஆகலைன்னா தான் அந்த ரேஸும் கீழே வந்ததுன்னா நமக்கு தோல்ல புற்றுநோயெல்லாம் ஏற்படலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெஃப்ரிஜரேட்டர்ஸ்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் அந்த கேஸ்லாம் மேலே போச்சுன்னா ஓசோன் லேயர்ல ஓட்ட விழுது. அதனால தான் தோல்ல புற்றுநோயெல்லாம் வரணும்னு சொல்றோம். அதனால தான் அதெல்லாம் பயன்படுத்துறத நம்ம நிறுத்தியிருக்கோம். மற்றபடி இந்த அல்ட்ரா வயலட் ஏ, அல்ட்ரா வயலட் பி, இந்த ரெண்டு கூட விதவிதமான ஸ்கின் அலர்ஜிலாம் காசு பண்ணலாம். அது தவிர்த்து இப்போ கோடை காலத்துல நிறைய இந்த தொற்றுகள், பாக்டீரியாவில் ஏற்படுற தொற்றுகள், வைரஸால் ஏற்படுற தொற்றுகள், ஃபங்கஸ், அதாவது இந்த பூஞ்சையால் ஏற்படுற தொற்றுகள், இவை எல்லாமே ஏற்படலாம். இப்போ வேர்வையால என்ன இது வரலாம், தோல் நோய்கள் வரலாம் பார்த்தீங்கன்னா வியர்க்குரு. வியர்க்குருன்ற பார்த்தீங்கன்னா வியர்வை அதிகமாக சுரக்கிறப்போ அந்த சுரப்பியோட அந்த துவாரத்தில் அடைப்பு ஏற்பட்டு அந்த வியர்வை தோல் வளரையே தங்கிடுது. அந்த அதிகமாக உப்பு இருக்கிறதால அது நமக்கு அலர்ஜி ஏற்படுத்தி நிறைய அரிப்பு ஏற்படுத்தும். இதுதான் அந்த பிரிக்லி ஹீட்னு ஆங்கிலத்தை சொல்லுவோம், வியர்க்குருன்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். சில சமயம் பிரிக்லி ஹீட், இந்த வியர்க்குருவும் இன்ஃபெக்ட் ஆகிடும். அது சீல் வச்ச மாதிரி கூட ஆகிடும். ஸோ இதுவும் ஒரு பிரச்சனை. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இந்த காலத்தில் பரவக்கூடிய வியாதின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பாக்ஸ் சொல்லுவோம். அம்மா வியாதி. நிறைய குழந்தைங்களுக்கு இந்த சிக்கன் பாக்ஸ்ன்ற இது பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸால பரவக்கூடிய ஒரு வியாதி. இந்த வாரிசெல்லா ஜாஸ்டர் வைரஸ்ன்னு சொல்லுவோம். இந்த வாரிசெல்லா ஜாஸ்டர் வைரஸ் ஏற்கனவே வராதவங்களுக்கு நிச்சயமா அவங்க எக்ஸ்போஸ் ஆனாங்கன்னா ஒரு 95% வரைக்கும் அந்த அம்மை வியாதியை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த ஒரு கிருமியாகும். ஸோ இதுவும் பரவலாம். அதை பத்தி நம்ம இன்னொரு தனியாக பேசுவோம். ஏன்னா சிக்கன் பாக்ஸ் நிறைய குழந்தைகளுக்கு இப்போ பரவிட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம தனியாக பேசுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புற ஊதா கதிர்கள், இதனால் ஏற்படக்கூடிய அலர்ஜி இது ஏற்படலாம். ஸ்டானிங் இருக்கு, பாலிமார்பிக் லைட் எரப்ஷன், இது போன்ற பல விதமான தோல்வியாதிகள் இந்த வெயில் காலங்களில் ஏற்படலாம். ஓகே டாக்டர், இப்ப யாருக்கெல்லாம் இந்த கோடைகால சர்ம நோய் இது அதிகமா வரும் டாக்டர்? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா யாரு வெளியில் அதிகமாக வேலை செய்யறாங்க, வெயில் படக்கூடிய இடங்கள்ல வேலை செய்யறவங்க, விவசாய பெருமக்களாக இருக்கலாம், கட்டிட தொழிலாளர்களாக இருக்கலாம். ஏன்னா அவங்க வெயில் அதிகமாக படக்கூடிய இடங்கள்ல இருந்து அந்த வெயில் பட்டு அதனால வர்றாம். அது தவிர்த்து அவங்க வேலை செய்கிற இடத்துல சிமெண்ட் இருக்கலாம், அதுவும் வேறும் கலந்து அவங்களுக்கு இந்த அலர்ஜி ஏற்படுத்தக்கூடலாம். ஸோ அது மாதிரி வெயில் அதிகமாக வேலை செய்கிறவங்க, விளையாட்டுகளில் ஈடுபடுறவங்க, அவங்களுக்கு எல்லாமே அதிகமாக வியர்வை சுருக்கும். இவங்க எல்லாருக்குமே அதிகமாக இந்த வெயிலால் பாதிக்கக்கூடிய வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே டாக்டர், இப்போ ஒரு சில பேருக்கு வீட்டில் இருக்கவங்களே ஆண்களும் சரி பெண்களும் சரி நிறைய அவங்களுக்கு வேர்க்கும். பார்த்தா நார்மலா ஒருத்தவங்களுக்கு வேர்க்கிறத விட நிறையவே அவங்களுக்கு எல்லாம் வேர்க்கும். அவங்களும் இதே மாதிரி தான் அலர்ஜி, ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வருமா டாக்டர்? இல்ல, இப்போ வியர்வைன்றது பாத்தீங்கன்னா அதோட பாடியோட ஒரு நார்மல் மெக்கானிசம். அதாவது நம்ம மனிதர்களுக்கு பாத்தீங்கன்னா வெளியே நாம என்ன டெம்பரேச்சர் இருந்தாலும் நம்மளோட உடம்போட டெம்பரேச்சர் ஒன்னா தான் இருக்கும். வெளியே ஒரு -20 டிகிரிஸா இருந்தாலும் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் அரௌண்ட் 37 டிகிரிஸ் இருக்கும். அதே போலதான் வெளியே 50 டிகிரி இருந்தாலும் பாடி டெம்பரேச்சர் 37 கிட்ட இருக்கும். அது எப்படி, இப்போ அதிகமாக சூடு ஆகிறப்போ நம்ம வியர்வை சுரந்து அந்த வியர்வை சுரப்பிலிருந்து அந்த வியர்வை வெளியே
அது வந்து காற்றுல எவாப்ரேட் ஆகுது. அந்த டைம்ல உடம்பு கூல் ஆகும். ஸோ இது வந்து நம்ம ஒரு நேச்சுரல் மெக்கானிசம். அதனால வியர்க்கிறது வந்து மனுஷனுக்கு மனுஷன் மாறினாலும் அதிகமாக வியர்க்கிறது குறைவாக வியர்க்கிறதுன்றது கிடையாது. அது வந்து அது போல வியாதிகள் கிடையாது. சில சமயம் ஒரு சில ஜெனட்டிக் டிசார்டர் இருக்கு, சில பேருக்கு வியர்க்காது. இன்னொரு சில பேருக்கு இன்னொரு ஒரு விதமான அதிகமாக வியர்க்கும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ளங்கை, உள்ளங்கால், அக்கள் இந்த போல இடத்துங்களாம் வியர்க்கும். மற்றபடி உடம்பு ஃபுல்லாக அதிகமாக வியர்க்கிறதுன்றது நார்மல் தான். அது வந்து ஒரு வியாதியாக நம்ம எடுத்துக்க தேவையில்லை. ஓகே டாக்டர். இன்னைக்கு நம்ம வந்து ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில கோடைக்கால சர்ம நோய்கள் பற்றி தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் உதயசங்கர் அவர்கள் தான் நம்மளோட இணைந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர், இப்ப நீங்க சிக்கன் பாக்ஸ் தான் ரொம்ப முக்கியமான நோய் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. அதை பத்தி இன்னும் கொஞ்சம் நிறைய டீடைல்ஸ் சொல்லுங்க டாக்டர். ஓகே, இப்போ இந்த கோடைக்காலங்களில் அதிகமா வேகமா நிறைய பேருக்கு பரவக்கூடிய வியாதி பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் பாக்ஸ், அதாவது அம்மை நோய். இது எப்படி வரும், இது எப்படி பரவும் பார்த்தீங்கன்னா, இது காற்றுல பரவக்கூடிய வியாதி. இந்த ரெஸ்பிரேட்டரி டிராப்லெட்ஸ் நம்ம கோவிட் எல்லாம் பரவிச்சு இல்லையா, அதே போலதான் நம்ம மூச்சில இருந்து வரக்கூடிய அந்த எச்சில இருந்து காற்றுல பரவக்கூடிய ஒரு வியாதி தான் இந்த சிக்கன் பாக்ஸ். இந்த வியாதிக்கு நம்ம கிட்ட இயற்கையாகவே நமக்கு வந்து எதிர்ப்பு சக்தி கிடையாது. ஸோ ஒரு முறை சிக்கன் பாக்ஸ் வந்துட்டு போனால் இன்னொரு முறை வராது. ஆனால் ஒரு முறை வராதவங்களுக்கு நிச்சயமாக அவங்க யாராவது இருக்கவங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இது யாரை வேணாலும் தாக்கலாம். சிறு குழந்தைகளாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம். சிறு குழந்தைகளை தாக்குனாங்க, இப்போ ஸ்கூல் போக வயசில் இருக்க பிள்ளைங்களை தாக்குச்சுன்னா பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனால் பெரியவங்களை இந்த வியாதி தாக்குச்சுன்னா சில காம்ப்ளிகேஷன், சில சிக்கல்லாம் ஏற்படலாம். அவங்கள வந்து சில பேருக்கு வந்து நம்ம நுரையீரலை பாதிக்கலாம், சில பேருக்கு நம்ம மூளையை பாதிக்கலாம். இது வந்து உயிருக்கு ஆபத்தாக கூட முடியலாம். நம்ம சாதாரண அமைதானே அப்படின்றது எடுத்துக்க முடியாது. அதே போல் இந்த பெரியவங்களை, இந்த அடல்ட்ஸ்ல இந்த சிக்கன் பாக்ஸ் வந்ததுன்னா நிச்சயமா இதுக்கு உடனே வித்தின் 48 hours 48 மணி நேரத்துக்குள்ளார தோல் மருத்துவரை அணுகி நாம இந்த வியாதிக்கு நாம வைத்தியம் பண்ணி தான் ஆகணும். நிறைய ஆன்டிவைரல் மாத்திரைகள்லாம் இருக்கு, சிறப்பாகவே இந்த வியாதியை வந்து நல்லா குணப்படுத்திக்கலாம். சிறு பிள்ளைகளில் வரப்போ ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது. ஏன்னா இது வரும் போகும். ஆனால் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா வியாதி சீக்கிரமாக சரியாகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோடை காலம் இப்போ ஆரம்பிக்கிற டைம்ல கொஞ்சம் முன்னாடியில இருந்தா கூட வரலாம். சில பிள்ளைகளுக்கு வராமல் இருந்திருக்கலாம், பட் அவங்க எக்ஸாம் கொடுக்குற டைம்ல வரலாம். அது வந்து அவங்க படிப்பை பாதிக்கலாம். எஸ்பெஷலி இப்போ பப்ளிக் எக்ஸாம் கொடுக்குறாங்க, 10வது கொடுக்குறாங்க, 12வது எக்ஸாம் கொடுக்குறப்போ, நேற்று கூட இந்த நீட் எக்ஸாம் எல்லாமே நடந்தது இல்லையா. ஸோ அந்த டைம்ல வந்து இது மாதிரி அம்மை வியாதி வராம தடுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே வராதவங்களுக்கு நாம இது தடுப்பூசி போடுறது நல்லது. ஏன்னா பெரியவங்களாயின பிறகு வந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி சில காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வரலாம். 2 டோஸ் தடுப்பூசி வெளியே அவைலபிளா இருக்கு. இன்கேஸ் சிக்கன் பாக்ஸ் வரலன்னா தடுப்பூசி போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த தடுப்பூசி வந்து யாரெல்லாம் போட்டுக்கலாம்? இப்போ நான் வந்து எனக்கு வரல, நான் போய் போட்டுக்கலாம். ஆமா, இப்போ டைம்ல போட்டுக்கலாம். அதுதான் இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ அடல்ட்ஸுக்கு காம்ப்ளிகேஷன் வரலாம். இப்போ உங்களுக்கு சிக்கன் பாக்ஸ் வரலன்னு சொல்றீங்க, பட் இதே பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க சிக்கன் பாக்ஸ் இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு ஈஸியாக தொத்தலாம். அப்போ வந்து இந்த டைம்ல நமக்கு காம்ப்ளிகேஷனே வரலனாலும் நீங்கள் இப்போ வேலைக்கு போகிற டைமில் உங்களுக்கு ஒரு 2 வாரம் வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கொப்பளமாக போடுறப்போ இது எல்லாமே பிற்காலத்தில் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகி தழும்பெல்லாம் ஏற்படலாம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு அழகை பாதிக்கக்கூடிய பிரச்சனையும் இருக்குது. அதனால் நாம் இன்கேஸ் வீட்லேயே கூட ஒரு குழந்தைக்கு ஒரு சிக்கன் பாக்ஸ் வந்துடுது, இன்னொரு குழந்தை இருக்குது அப்படின்னா கூட அதை தடுக்கிறது கூட அந்த குழந்தை எக்ஸ்போஸ் ஆன வித்தின் ஒரு 48 to 72 hours 48 72 மணி நேரத்துக்குள்ளார ஃபர்ஸ்ட் டோஸ் ஆஃப் சிக்கன் பாக்ஸ் வேக்சின் போட்டுட்டோம்னா ஒரு 80% அந்த வியாதி வராமல் பார்த்துக்கலாம். 2வது டோஸ் ஒரு மாதமோ 2 மாதமோ கழித்து 2வது டோஸ் போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 99% வந்து 99% இந்த சிக்கன் பாக்ஸ் அந்த குழந்தைக்கு வராது. அப்படியே வந்தாலும் ரொம்ப ரொம்ப மைல்டாக தான் இருக்கும், ரொம்ப சிவியராக இருக்காது இந்த சிக்கன் பாக்ஸ். அதனால சிக்கன் பாக்ஸ் வராதவங்க எல்லாருமே, குழந்தைகளாக இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், இந்த 2 டோஸ் வேக்சின் போட்டுக்கிறது நல்லது. ஓகே டாக்டர், இப்ப அது வெயில் காலத்துல தான் போடணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா டாக்டர்? இல்ல வெயில் காலம் வருது நான் முன்னாடியே ஜனவரியிலே போட்டுக்கிறேன், இல்ல டிசம்பர்ல அந்த மாதிரி ஏதாவது டைம் ஏதாவது? இல்ல, இது பரவுறது வெயில் காலங்கள் அதிகமே தவிர மற்ற காலங்களும் பரவலாம். இப்போ உங்களுக்கு சிக்கன் பாக்ஸ் வரல,
உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது. சில சமயம் உங்களுக்கு குழந்தையில வந்து இருக்கலாம், உங்களுக்கு தெரியாது. அதனால நீங்க உங்க அம்மா கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. சில பேர் வந்து இன்னொரு வியாதி இருக்கு, அதை கூட கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ்னு இருக்கு. அதுவும் வந்து தோல்ல வந்து கொப்பளம் போடக்கூடிய வியாதி தான், அம்மா மாதிரி தான் இருக்கும். சிக்கன் பாக்ஸுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, சிக்கன் பாக்ஸ் வந்து சென்ட்ரிபீட்டல் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது உடம்புல முதல்ல பார்த்தீங்கன்னா முகத்தில் இல்லை தலையில் உடம்போட சென்டரில் தான் ஆரம்பிக்கும். தென் சென்ட்ரிஃபியூகல் ஸ்ப்ரெட், அப்புறம் தான் கையில் காலில் பிற பாகங்களில் வெளியே சென்டர்லேருந்து வெளியே வர்றது அப்புறம் தான் வரும். பட் இந்த ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ் பார்த்தீங்கன்னா கை கால் இந்த இடங்கள் தான் அதிகமாக பாதிக்கும், நம்மளோட உடம்போட சென்டரில் வந்து அதிகமாக பாதிக்காது. இதுதான் வித்தியாசம். இன்கேஸ் சிக்கன் பாக்ஸ் வந்ததுன்னா ஏசைக்ளோர்னு ஒரு மாத்திரை இருக்குது, வேல்சைக்ளோர்னு ஒரு மாத்திரை இருக்குது. அதை உடனே ஆரம்பித்தோம்னா நல்ல நிச்சயமாக வந்து இந்த வியாதியை சீக்கிரமாக குணப்படுத்தலாம். இன்னொரு முக்கியமான இது பார்த்தீங்கன்னா, இப்போது லேடிஸ் பார்த்தீங்கன்னா சிக்கன் பாக்ஸ் வந்திருக்காது, கல்யாணம் ஆகிருக்கலாம். அவங்க கர்ப்பம் தரித்திருக்கிற டைமில் சிக்கன் பாக்ஸ் போட்டுதுன்னா அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை கூட அந்த சிக்கன் பாக்ஸ் பாதிக்கலாம். அதனால் லேடிஸ் வந்து சிக்கன் பாக்ஸ் வரலன்றப்போ நம்ம அந்த வேக்சின் போட்டுக்கிறது நல்லது, ரொம்ப நல்லது. ஓகே டாக்டர், இப்போ நம்ம வந்து இந்த கோடை காலத்தில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஸ்கின் வந்து ஆயில் ஸ்கின், அதாவது எண்ணெய் பசை கொண்ட சர்மமாக இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கும், ஒரு சிலவங்களுக்கு வந்து காம்பினேஷனாக இருக்கும். இப்போ இவங்க எல்லாருக்குமே இந்த ஒரே மாதிரி பராமரிப்பு வந்து இந்த கோடை காலத்தில் பண்ணலாமா டாக்டர்? இல்லை ஒவ்வொரு ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி இந்த பராமரிப்பு வந்து நம்ம பண்ணணுமா டாக்டர்? இது ரொம்ப நல்ல கேள்வி. இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில பேருக்கு வந்து அதிகமாக இருக்கும், சில பேருக்கு கம்மியாக இருக்கும். சில பேருக்கு எண்ணெய் சுரப்பி அதிகமாக வேலை செய்யும், சில பேருக்கு கம்மியாக வேலை செய்யும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போது வறட்சியான தோல் இருக்குது அப்படின்னா நம்ம க்ரீம் பேஸில் ஏதாவது தடவலாம். ஸோ தட் கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்கிற மாதிரி இது போடலாம். இன்னொன்று ஆயிலி ஸ்கின் இருக்குது, இப்போ நிறைய எண்ணெய் பசை அதிகமாக இருக்குது அப்படின்னா ஜெல் பேஸ்டு இதை அப்ளை பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசரோ சன்ஸ்க்ரீனோ எதுவும் பண்ணலாம். மிக்ஸ்டாக இருக்குது, நார்மலாக ஸ்கின் இருக்குது அப்படின்னா லோஷன்ஸ் போல் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த வியர்வை பத்தி நீங்க வந்து சொல்லிருக்கீங்க. இந்த வியர்வை காரணமாக வரும் அந்த சிரங்கு வந்து சொன்னீங்க, அது மூலமா சீழ் எல்லாம் வைக்கும் அப்படின்னு வந்து சொன்னீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். அந்த மாதிரி சீழ் வந்து எப்போ வரும்? ஒரு சில பேருக்கு நார்மலாவே எனக்கு வந்து வேர்த்தலை வேர்க்குரு வந்துரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. முதுகுல கழுத்து எல்லாமே அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும், கோடைக்காலம் ஃபுல்லாவே அவங்களுக்கு இருக்கும். அப்படிங்கும் போது அது எந்த டைம்ல அதை வந்து பிரேக் அவுட் ஆகும்? அந்த சிரங்குன்றது வந்து எப்போ வரும் டாக்டர்? ஓகே, நீங்க இப்ப சொல்லியிருக்கிறது ரெண்டு விஷயங்கள். ஒன்னு வந்து வேர்க்குரு, இன்னொன்னு வந்து சிரங்கு. வேர்க்குருன்றது நான் ஏற்கனவே சொன்ன போது வேர்வை சுரப்பிலிருந்து அதிகமாக வேர்வை சுரக்கிறப்போ அதோட அந்த ஸ்கின்ல வெளியே வர்ற இடங்கள்ல பிளாக் ஆகுது. அந்த பிளாக் ஆகிறப்ப வேர்வையால் வெளியே வர முடியல, அது ஸ்கின்ல தோல் உள்ளாரே தங்கிடுது. அதனால ஏற்படக்கூடிய சின்ன சின்ன முட்டைகள் அந்த அந்த நம்ம ஸ்கின்ல சொரன்னு இருக்கும், தொட்டு பார்த்தோம்னா அதுதான் வியர்க்குருன்னு சொல்லுவோம். இது வந்து சில பேர் ஜெனட்டிக்கலி ப்ரீடிஸ்போஸ்டு, அவங்களுக்கு வந்து இது வரும். இது வராமல் தடுக்கணும் அப்படின்னா அவங்க வேர்வை அதிகமாக பண்ணாத ஒரு வேலையோ இல்லை காத்தோட்டமாக உட்காந்துருக்கலாம், அதாவது ஃபேன் போட்டுட்டு கீழே உட்காந்துருக்கலாம், ஜன்னல் திறந்து வச்சிருக்கலாம், ஏசி இருந்துன்னா ஏசியில் உட்காந்துருக்கலாம். இன்கேஸ் அது எல்லாமே எதுவும் முடியல, என்னோட வேலை அப்படி தான் அப்படின்ற டைமில் இந்த டஸ்டிங் பவுடர்லாம் இருக்குது. அந்த பவுடர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த வேர்வையை எக்ஸஸாக இருக்கிற அந்த வேர்வையை கொஞ்சம் உறிஞ்சி அப்சார்ப் பண்ணிக்கும். இதுலேயே மென்தெல்லாம் போட்டு கொஞ்சம் கூலிங் எஃபெக்டோடு இருக்கிற டஸ்டிங் பவுடர்ஸும் இருக்குது. இது வந்து வியர்க்குரு. சில டைம் அந்த வியர்க்குருவும் கிருமி போச்சுன்னா இன்ஃபெக்ட் ஆகி தான் பஸ் வைக்கும். அது தவிர்த்து நீங்கள் சொல்கிற சிரங்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல பாக்டீரியா எல்லாமே இருக்கு. இந்த கோடை காலத்தில் சூடும் வேர்வையும் சேர்ந்து இருக்கிறப்போ அந்த பாக்டீரியா நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு தன்மையை பெற்றிருக்கும். அந்த டைமில் நம்ம தோல்லையுமே ஒராஞ்சி சிறு சிறு காயங்கள் ஆகும். அந்த டைமில் அந்த கிருமி உள்ளார போயிட்டு சீழ் வைக்கும். ஸ்டெஃபலோகோக்கஸ் ஆரியஸ், ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் பைஜின்ஸ் என்று ரெண்டு காமனான பாக்டீரியா இருக்குது. இந்த பாக்டீரியா உள்ளார போய் தான் இந்த சிரங்க வைக்கும். ஸோ இதை தவிர்க்கணுனாலும் இந்த மாதிரி நாம் கொஞ்சம் வேர்வை குறைக்கிற மாதிரி இது யூஸ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 2 முறை குளிக்கலாம். இன்கேஸ் இந்த சிரங்கு வந்தது அப்படின்னா நம்ம உடனே டாக்டர் அணுகி அதுக்கான கிரீம் இல்லை ஆயின்மெண்ட் போட்டு அதை சீக்கிரமா சரி பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ வந்து அடுத்ததான் வந்து இந்த சன் டேன் சன் பர்ன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சன் டேன் வந்து இப்போ ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம வெயில போயிட்டு வந்தா கருத்துறோம் அப்படிங்கறது வந்து டேன். அது என்ன டாக்டர்? சன் பர்ன்னா என்ன டாக்டர்? இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன? வித்தியாசம் நீங்க இந்த பேர் காரணம் இருக்கு. நீங்க சொன்னீங்க டேன்னா வெளியே போயிட்டு வந்தா கருத்துருது. பர்ன்ன்றது பேர்ல பர்ன்னா என்ன? எரிஞ்சிருக்கு. ஸோ தோல் தீஞ்சு போச்சுன்னா அது பர்ன். தோல் தீயல ஆனா கருப்பா இருக்கு அப்படின்னா டேன். இந்த டேன் ஏன் நடக்குது? இப்போ நாம வெளியே போறப்போ நாம என்ன இயற்கையா நாம செய்வோம்? வெயில் அவாய்ட் பண்ணா நாம என்ன செய்வோம்?
தலைக்கு ஏதாவது பாதுகாப்பா இல்ல ஃபேஸுக்கு மாஸ்க்? தலைக்கு பாதுகாப்பா போடலாம். இன்னொன்னு கொடை பிடிக்கலாம் இல்லையா? கொடை பிடிக்கிறப்ப நீங்க என்ன பண்றீங்க, தலைக்கு மேல ஒரு கருப்பா ஒரு துணியை தான் நீங்க விரிக்கிறீங்க. அதே வேலையை தான் நம்ம ஸ்கின் செல்ஸும் செய்யுது. நீங்க வெயில்ல போறப்போ அந்த அல்ட்ரா வயலட்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த மெலனின் என்ற ஒரு கவரை நம்ம ஸ்கின் வந்து உற்பத்தி பண்ணி நம்ம உள்ளார இருக்கிற அந்த செல்லை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஏன் ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அல்ட்ரா வயலட் இந்த புற ஊதா கதிர் உள்ளார போய் அந்த செல்லோட நியூக்ளியஸை டேமேஜ் பண்ணிச்சுன்னா ஸ்கின் கேன்சர் வரலாம். இதனால தான் அது ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ நம்ம வந்து கருப்பு நிறமா இருக்கிறதால நம்ம நிறைய நேரம் வந்து நம்ம ஒரு தாழ்மையான மனப்பான்மையோடு இருக்கிறோம். அது அப்படி கிடையாது. ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கேடயம் மாதிரி. இப்போ ஸ்கின் டைப்ஸ் பாத்தீங்கன்னா ஃபிட்ஸ் பேட்ரிக் ஸ்கின் டைப்ஸ் சொல்லுவோம். 1 to 6. 1ன்றது வந்து வெள்ளையா இருக்கும், 6ன்றது கருப்பா இருக்கும். இப்போ நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபேர் ஸ்கின் நோக்கி தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு போருக்கு போற இடத்துல எதிரி வந்து வலிமை படுத்தவனா இருக்கிறான். 2 பேர் போருக்கு போறாங்க. ஒருத்தவங்க கிட்ட கேடயம் இல்லை, இன்னொருத்தவங்க கிட்ட கேடயம் இருக்கு. இதுல யார் வலிமையானவங்க? அந்த போர்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு கேடயம் இருக்கிறவங்க தான் வலிமையான இல்லையா? அந்த கருப்பு நிறம் இருக்கிறவங்க கிட்ட தான் அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஆனா நாம அதை மறந்து போயிட்டு நாம சிவப்பாகணும் தான் நாம நினைச்சிட்டு இருக்கோம். கொஞ்சம் அந்த ஒரு டிஃபரன்ஸ் அந்த அது இதுக்கு இந்த போல இந்த மாதிரி ப்ரோக்ராமால புரிய வைக்கிறதால மக்களுக்கு இது புரியுது. இதே வந்து சன் பர்ன் சொன்னீங்க இல்லையா? இந்த சன் பர்ன் பாத்தீங்கன்னா சிகப்பான நிறமா இருக்கிறவங்களுக்கு ஈஸியா வந்துடும். ஸோ த ஸ்கின் வில் ஈஸிலி கெட் பர்ன்ட். இந்த அல்ட்ராவயலட் ஏ பின்னு சொன்னீங்களா, அந்த அல்ட்ராவயலட் பி அதோட எஃபெக்ட் ஆனது அது சிவப்பா இருக்கிறவங்க ஸ்கின்ல பட்ட உடனே அந்த தோல் தீஞ்சிடும். ஸோ இதுதான் சன்பர்ன். ரிக்கரண்டா சன்பர்ன் ஆச்சுன்னா நிச்சயமா அவங்களுக்கு ஸ்கின் கேன்சர் வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் நம்ம ஸ்கின் கலருக்கு சன்பர்னை விட சன் டேன் தான் அதிகமா இருக்கும். நம்ம சன்பர்னை பத்தி கவலைப்பட வேண்டாம். அப்படி இல்ல, நம்மளுக்கு ஃபேரான பீப்புள் ஆர் தேர், அவங்களுக்கு தான் இது ரொம்ப கவலை. நமக்கு ஓரளவுக்கு வந்து டேன் தான் ஆகும், பர்ன் ஆகாது. நேர்களே கேட்டுக்கோங்க, நம்ம வந்து சன்பர்ன்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டா, அதாவது நம்ம மாநிறம் அந்த கருப்பு அப்படிங்கறது வந்து எவ்வளவு பெரிய வரம் அப்படிங்கறது வந்து டாக்டர் சொல்லி. நிச்சயமா. ஓகே டாக்டர், அடுத்துதான் இப்ப நம்ம வந்து வெயில்ல போறோம். நார்மலா வந்து வெயில்ல வேலை செய்யறவங்க வந்து எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப நார்மலா வெளியில போயிட்டு வரோம் அப்படின்னா என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் இருக்கணும்? இல்ல அந்த இடத்துலயே நின்று வேலை செய்யறவங்க வெயில்ல தான் அப்பா என்னோட வேலையே அப்படிங்கிறவங்களுக்கு என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் வந்து எடுத்துக்கலாம் டாக்டர்? இப்போ அதான் நீங்க சொல்றீங்க வந்து இப்போ ஒருத்தவங்க வெளியே போயிட்டு வராங்க, இன்னொருத்தவங்க வெயிலே வேலை செய்யறாங்க. ஸோ 2 விதமான ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது. இப்போ போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் பகல் காலை 11 மணிலிருந்து மதியம் 3 மணி வரைக்கும் இந்த டைம்ல போறது தவிர்க்கணும். கோடை காலத்தில் முடிந்த வரைக்கும் தவிர்க்கும். சில சமயம் முடியாத பட்சத்தில் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன். ஸோ சன்ஸ்கிரீன், வெளியே போறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டு போகணும். அது தவிர்த்து எக்ஸ்ட்ராவா ப்ரொடெக்ஷன். நம்ம 2 சக்கர வாகனத்தில் போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலைக்கவசம் உயிருக்கும் பாதுகாப்பு, வெயிலிருந்து பாதுகாப்பு கொடுக்கும். இப்போ நிறைய பேர் 2 சக்கர வாகனம் ஓட்டும்போது கவனிப்பீங்க, இப்போ நிறைய அவேர்னஸ் இருக்கு. கையில் வந்து ஒரு கை உறை முழுக்க, அதாவது ஹாஃப் ஸ்லீவ் ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ் ரீச் ஆகிற வரைக்கும் அவங்க ஒரு கை உறை போட்டுக்கிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம சன்ஸ்கிரீன் வெளியே செல்வதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சன்ஸ்கிரீன் போட்டுட்டு ஒரு கை உறை போட்டுட்டு நம்ம வெளியே போகலாம். முடிஞ்ச வரைக்கும் எந்த இடம்லாம் வெயில வந்து பாதுகாக்க முடியுமோ எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதே வெயிலே நின்று வேலை செய்யறாங்க, ரொம்ப நேரம் நின்று வேலை செய்யறாங்க அப்படின்னா நாம ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை சன்ஸ்கிரீன் வந்து மறுபடியும் அப்ளை பண்ணணும். அப்போதான் அதோட எஃபெக்ட் இருக்கும். ஸோ இதுதான் முக்கியம். அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயிலில் நான் ஏற்கனவே சொன்னபடி நிறைய வியர்க்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம நிறைய தண்ணீர் குடிக்கணும். இது 2 தான். ஓகே டாக்டர், இப்போ அடுத்ததான் நீங்க சன்ஸ்கிரீன் சொன்னோடனே நான் அதை பத்திய கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சன்ஸ்கிரீன் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இந்த SPF, PPA++ன்னு எது வந்து எந்த SPF வந்து நம்ம யூஸ் பண்ணணும், அந்த PA++ அப்படிங்கிறாங்க, அதெல்லாம் என்ன டாக்டர்? நம்மளுடைய ஸ்கின் டைப் ஏத்த மாதிரி எப்படி நம்ம சூஸ் பண்ணணும் சன்ஸ்கிரீனை அப்படின்னு? நிச்சயமா. இப்போ
ஒரு வெளிநாட்டில் இருக்கிற வெள்ளைத்தோல் நிறம் கொண்டவர்களை கம்பேர் பண்ணுறப்போ நம்மளோட சன்ஸ்கிரீன் தேவை குறைவு தான். ஏன்னா நமக்கு இயற்கையாகவே அந்த மெலனின்ற சன்ஸ்கிரீன் இருக்குது. பட் இருந்தாலும் இப்போ இருக்கிற கோடை காலம் ரொம்ப சிவியராக இருக்கிறதாலையும் அதிக புற ஊதாக்கதிர்கள் வரதாலையும் நாமளும் சன்ஸ்கிரீன் போட்டுக்கணும். இது ஒரு மிக நல்ல கேள்வி கேட்டீங்க. SPF அப்படின்னா என்ன, PA+++ அப்படின்னா என்ன கேட்டீங்க. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். புற ஊதாக்கதிர் நம்மளை பாதிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 2, UVA UVB, அல்ட்ராவயலட் A ரேஸ், அல்ட்ராவயலட் B ரேஸ். அல்ட்ராவயலட் B இது நம்ம இந்த ஸ்பெக்ட்ரம் சொல்லுவோம். 400 நானோமீட்டர்லேருந்து 700 நானோமீட்டர் வரைக்கும் விசிபிள் ஸ்பெக்ட்ரம். இதுதான் அந்த ரெயின்போவில் தெரியக்கூடிய விப்ஜிஆர் சொல்லுவோம் இல்லையா, அந்த 7 கலர்கள் இந்த 400 நானோமீட்டர்லேருந்து 700 நானோமீட்டர் வரைக்கும் இருக்கும். 700 நானோமீட்டருக்கு மேலே இன்ஃப்ராரெட் சூடாக இருக்கிறது அது இருக்கும். இந்த 400 நானோமீட்டர் கீழே இருக்கிறது தான் அந்த புற ஊதா கதிர். 280 315 நானோமீட்டர் வரைக்கும் இருக்கிறது அல்ட்ராவயலட் B. 315 400 வரைக்கும் இருக்கிறது அல்ட்ராவயலட் A. ஸோ இந்த அல்ட்ராவயலட் A இப்போ நம்ம ஒரு வாகனத்தில் சொல்ல காரில் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த காரில் இருக்கிற நம்ம ஜன்னல் அந்த கண்ணாடி இருக்கும் இல்லையா, அந்த கண்ணாடியும் தாண்டி வரக்கூடியது A. அந்த கண்ணாடியோட நின்றுடும். A ஃபார் அலவுன்னு வச்சுக்கோங்க, B ஃபார் பிளாக்டு. அல்ட்ராவயலட் B தடுத்துரும். ஸோ காரில் நம்ம கண்ணாடி ஏற்றி விட்டுட்டு போனோம்னா அல்ட்ராவயலட் B பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் அல்ட்ராவயலட் A அதை தாண்டி வரலாம். ஸோ இந்த ரெண்டையும் நாம் மேனேஜ் பண்ணணும். ஸோ சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் எக்ஸாம்பிள் 15 அப்படின்னு வச்சுக்கோங்க. இது எதை குறிக்குதுன்னா அல்ட்ராவயலட் B ஏற்படக்கூடிய பாதிப்புகள். அல்ட்ராவயலட் B ஏற்கனவே நம்ம சன்பர்ன்லாம் வரலாம் சொல்லியிருக்கேன், பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போது சன்ஸ்கிரீன் தடவாமல் ஒருத்தவங்க வெயிலில் போய் நிற்கிறாங்க. அந்த வெயிலில் அல்ட்ராவயலட் B எத்தனை நிமிஷத்தில் அவங்களுக்கு அந்த ஸ்கின் செவந்து போகுது. ஸோ அந்த ஸ்கின் பர்னுக்கு முன்னாடி அந்த ஸ்கின் செவந்துடும். ஸோ எரித்தீமான்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தை, UVB இன்டியூஸ்ட் எரித்தீமா. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் வருதுன்னு வச்சுக்கோங்க. SPF 15 அப்படின்னா 15 மடங்கு நேரம் அந்த சன்ஸ்கிரீன் தடவணும்னா 150 நிமிஷத்தில் தான் அவங்களுக்கு செவந்து போகும் அந்த சன்ஸ்கிரீன் தடவி இருக்கிறப்போ. ஸோ எத்தனை மடங்கு அவங்க அந்த அல்ட்ராவயலட் B இருக்கலாம்ன்றது அந்த சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டரோட நம்பர். ஸோ த ஹையர் த நம்பர் த பெட்டர் இட் இஸ். அதாவது 15 15 மடங்கு இருக்கும், 50 50 மடங்கு ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அது அல்ட்ராவயலட் B ப்ரொடெக்ட் பண்ணுறது SPF. நீங்கள் சொன்னது PA++ இருக்குது. PA+ பார்த்தீங்கன்னா PA+++ 3+ இருந்ததுன்னா அது அல்ட்ராவயலட் A ஒரு 8 மடங்கு பாதுகாக்கக்கூடியது. இது இன்னொரு ப்ளஸ் சேர்த்துடணும், PA+++, அது 16 மடங்கு அல்ட்ராவயலட் A பாதுகாக்கக்கூடியது. ஸோ இந்த ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி SPF-உம் அதிகமாக PA++ம் அதிகமாக இருந்ததுன்னா அல்ட்ராவயலட் A அண்ட் அல்ட்ராவயலட் B இந்த ரெண்டுத்துலேயுமே நம்ம பாதுகாத்துக்கலாம். ஸோ நம்மளோட நேச்சர் ஆஃப் ஜாப், நம்ம எவ்வளோ நேரம் வெயில் இருப்போம் அதெல்லாம் நமக்கு தான் தெரியும் இல்லையா. அது பொறுத்து SPF 15 50 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 30 ஒரு நல்ல நம்பர். அதே போல் PA3+++ இல்லை 4+ இது யூஸ் பண்ணலாம். ஓகே டாக்டர், அடுத்தது நான் முக்கியமான ஒரு கேள்வி கேட்க போறேன் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஆண்களுக்கு தனியா சன்ஸ்கிரீன் இருக்கா, பெண்களுக்கு தனியா சன்ஸ்கிரீன் இருக்கா? இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்க, லேடிஸோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு, ஆண்கள்லாம் அதில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஃபேக்ட் இருக்கு டாக்டர். இப்போ சன்ஸ்கிரீனும் அந்த லிஸ்ட்ல வருமா, இல்லை அதுக்கு இவங்க யூஸ் பண்றதே யூஸ் பண்ணலாமா டாக்டர்? ப்ராடக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக ஏதாவது AB அல்ட்ராவயலட் A தடுக்கிறதுக்கு ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக கிடையாது. ஆனால் இது அழகு சம்மந்தப்பட்ட இது பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஆண்கள் ஃபங்க்ஷனாலிட்டி விரும்புவாங்க. ஓகே, அவங்க காஸ்மெட்டிக்காக ரொம்ப எதிர்பார்க்க மாட்டாங்க. சன்ஸ்கிரீன் தடவைனா கொஞ்சம் இப்போது எண்ணெய் பசை தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா அவங்க அதை பற்றி ஒரி பண்ண மாட்டாங்க. பட் ஜென்ரலாக லேடிஸ் அதை பற்றி கொஞ்சம் ஒரி பண்ணுவாங்க. கொஞ்சம் அதை பற்றி நான் இதை தடவிட்டு போனால் என் முகத்தில் கொஞ்சம் எண்ணெய் பசை வடிகிற மாதிரி தெரியுது அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ
அது மட்டும் இல்லாமல் இப்போது அதில் சில சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா ஜிங்க் ஆக்சைட்லாம் இருக்கிறப்போ நீங்கள் பார்க்கலாம் கிரிக்கெட் வீரர்கள்லாம் விளையாடுறப்போ வெள்ளை கலரில் தெரியும் அவங்க வெயில. ஸோ அது அவங்க சன்ஸ்கிரீன் போடுறது தான். ஆண்கள் ஜென்ரலாக அதை பற்றி தடவத்து ரொம்ப யோசிக்க மாட்டாங்க. இதே பெண் கிரிக்கெட் வீரர்கள் அந்த அளவுக்கு தெரிகிற அளவுக்கு தடவை நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அது காஸ்மெட்டிக் கான்ஷியஸ்னஸ் தான் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ பார்க்குறப்போ அவங்களுக்கு தெரியக்கூடாது, நான் சன்ஸ்கிரீன் போடணும், அது இருக்கிறது தெரியக்கூடாது. ஸோ அதுலேயே நம்ம ஸ்கின் கலர்டாக ஒரு மேட் ஃபினிஷில் இருக்கிற சன்ஸ்கிரீன், ஜெல் பேஸ்ட் சன்ஸ்கிரீன், வாட்டர் பேஸ்ட் சன்ஸ்கிரீன் இதெல்லாமே இருக்குது. ஸோ இதுக்கு தானே தவிர மற்றபடி ஆண்கள் யூஸ் பண்ணுற சன்ஸ்கிரீன் பெண்கள் யூஸ் பண்ணலாம், பெண்கள் யூஸ் பண்ணுற சன்ஸ்கிரீன் ஆண்கள் யூஸ் பண்ணலாம். பேசிக்கலாக வெயிலிருந்து நம்மளை அதை பாதுகாப்பு, புறவுதாக்குதல்கள் ஏ மற்றும் பியிலேருந்து அதை நம்ம பாதுகாக்கணும். இதுதான் சன்ஸ்கிரீனோட எஃபெக்ட். முக்கியமாக அரை மணி நேரம் முன்னாடி போடணும். அவசரப்பட்டு வெளியே போகிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தடவைனா அது வேலை செய்யாது. அந்த சன்ஸ்கிரீனோட இயற்கை அதான் இப்போ நமக்கு அந்த PA++ சொன்னது இல்லையா, அது வந்து டேனிங் அட்டாக். நீங்கள் இப்போ நிறைய பேர் வெளியே போகிறோம், எனக்கு டேன் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உடனே போகிறது ஒன்றுமே இல்லை. சன்ஸ்கிரீன் போட்டுட்டு உடனே போனீங்கன்னா அது வேலை செய்யாது. அதனால் அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் போடணும். போட்டுட்டு 6 மணி நேரம் பிறகு போகிறது தான் சிறந்தது. அது தவிர்த்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒரு கேப்போ ஒரு ஹெல்மெட்டோ போட்டு போகிறது மிக சிறந்தது. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நம்ம வந்து கோடைக்கால சர்ம நோய்கள் பற்றி தான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம கூட புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் உதயசங்கர் அவர்களோட தான் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்து நல்லாவே போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா அவர் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்லப்பா, கருப்பா இருந்தாலும் நம்ம கலையா இருக்கோம், அது மட்டும் போதும் நமக்கு, அதுவே ஒரு வரம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. டாக்டர் இப்ப அடுத்ததான் நான் வந்து என்ன கேட்க போறேன் அப்படின்னா, இந்த பிக்மெண்டேஷன், அதாவது முகத்துல வந்து 2 கலராவே இருக்கும், மேல ஒரு கலர் கீழே ஒரு கலர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் முகத்துல இருக்கும் கரும்புள்ளிகள் பற்றி சொல்லுங்க டாக்டர். ஓகே, இப்போ கரும்புள்ளிகள் வந்து வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ரொம்ப காமனான காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம முகத்தில் வர பொறு, அதனால் சில சமயம் இந்த முகத்தில் அந்த கரும்புள்ளிகள் வரலாம். சில சமயம் ஹார்மோனல் சேஞ்சஸ், எஸ்பெஷலி லேடிஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மங்குன்னு சொல்லுவோம், மெலாஸ்மாவை ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அதே போல் வரலாம். அதை தவிர்த்து வெயிலில் சென்றாலே வெயிலால் ஏற்படக்கூடிய, நம்ம டேனிங் எல்லாம் பார்த்தோம், பர்ன்ஸ் பார்த்தோம், வெயிலால் போயிட்டு வெயில் அதிகமாக பட்டு அதனால் கருப்பு ஏற்படலாம். இது எல்லாமே வந்து வெயில் படக்கூடிய டைமில் இந்த நம்ம மங்காக இருந்தாலும் சரி, இந்த முகப்பொருவால் ஏற்படுற கருப்பு எல்லாமே இந்த வெயில், இந்த புற ஊதா கதிர்பட்டு இந்த கருப்பு எல்லாமே அதிகமாக இருக்கலாம். ஸோ இவை எல்லாமே முகத்தில் கருப்பாக இருக்கிறதுக்கான காரணங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அது காமன், யாரும் யோசிக்க மாட்டாங்க, கழுத்தோட சைடில், தொடையோட இடுக்கில் இந்த இடம் கொஞ்சம் ஸ்கின் ரொம்ப கருப்பாயிட்டு கொஞ்சம் வெல்வெட் போத்துன மாதிரி இருக்கும். அது இந்த கருப்பு எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எடை அதிகமாக இருந்தால் வரலாம், ஓவர் வெயிட், ஒபேசிட்டி இது மாதிரி இருந்தால் இருக்கலாம். சில சமயம் இந்த சர்க்கரை நோய், நம்ம நீரிழிவு நோய் சொல்லுவோம், டயபெட்டிஸ், அது இல்லை வேறு சில ஹார்மோன் பிரச்சனைகள் இருந்தால் கூட இதே போல் இந்த அக்கந்தோசிஸ் நெக்ரிகன்னு சொல்லக்கூடிய இந்த கருப்பு வந்து வரலாம். ஸோ இதுதான் காமனான ஒரு சாதாரணமான காரணங்கள் இந்த முகத்தில் கழுத்தில் ஏற்படக்கூடிய இந்த கருப்பு நிற புள்ளிகளுக்கு. ஓகே டாக்டர், இப்போ அடுத்தது நான் வந்து இந்த ஸ்கின் அலர்ஜி பற்றி சொல்லுங்க டாக்டர். ஸ்கின் அலர்ஜி, அப்போ நீங்க கேட்கறது வந்து வெயிலால் ஏற்படக்கூடிய ஸ்கின் அலர்ஜி. ஸோ வெயிலால் ஏற்படக்கூடிய ஸ்கின் அலர்ஜி பார்த்தீங்கன்னா, நாம ஆங்கிலத்தில் பாலிமார்பிக் லைட் எரப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். பாலிமார்பிக் லைட் எரப்ஷனா, ஆங்கிலத்தில் பாலிமார்பிக்னா நிறைய விதமாக வரலாம், ஒரு பல விதமான மார்ஃபாலஜி தான் பாலிமார்பிக். லைட் எரப்ஷன் ஒளியால் ஏற்படக்கூடிய தோல்வியாதி. இதுதான். இது எந்த இடத்துல வரும் பார்த்தீங்கன்னா, வெயில் படக்கூடிய இடங்களில் மட்டும்தான் இருக்கும். இப்போது நம்ம முழங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் படக்கூடிய அந்த எக்ஸ்டென்சார் ஆஸ்பெக்ட்னு சொல்லுவோம். இந்த முழங்கையில் உள்ளுக்குள்ள வெளியே ஆஸ்பெக்டில் இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளார இருக்காது. அதே போல் கழுத்தில் இருக்கலாம், முகத்தில் இருக்கலாம். வெயில் படக்கூடிய இடங்களில் மட்டும் இந்த அலர்ஜி ஏற்பட்டு அது வந்து ஒரு அரிப்புத்தன்மையை ஏற்படுத்தும். அரிப்புத்தன்மை ஏற்படுத்தி சில சமயம் தண்ணி வடியலாம், சில சமயம் கொப்பளம் போடலாம், சில சமயம் பொறியாக இருக்கலாம், விதவிதமாக வரலாம் இது. ஆனால் வெயில் படாத இடங்களில் இது இருக்காது. இந்த மாதிரி வந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு தோல் மருத்துவர் அணுகி அதற்கான சரியான வைத்தியத்தை செஞ்சாகணும். காமனாக என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோல் மருத்துவர் அணுகுனா இந்த மாதிரி வெயில் அவாய்ட் பண்ணுறதுக்கான டிப்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. எப்படி வெயில் அவாய்ட் பண்ணணும், சன்ஸ்கிரீன் எப்படி போகணும். ஆனால் அந்த சன்ஸ்கிரீன் வெயில் அவாய்ட் பண்ணுறது மட்டுமே இந்த வியாதியை குணமாக்காது. வியாதியோட தன்மையை பொறுத்து
அதுக்கு அந்த டாபிக்கல் ஸ்டீராய்டு என்ன சொல்லக்கூடிய சில ஆயின்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த வியாதி மேலே அந்த அலர்ஜி குறைக்கக்கூடிய அந்த ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட் போட்டால் தான் நம்ம இந்த வியாதியை குறைக்கலாம். அது தவிர்த்து இந்த வியாதி அரிப்புத்தன்மை இருக்கிறதால அந்த அரிப்பை குறைக்கக்கூடிய மாத்திரைகள், ஆன்டிஹிஸ்டமின்ஸ் மாத்திரைன்னு சொல்லுவோம், அந்த மாத்திரையும் நம்ம கொடுத்தா இந்த வியாதியை வந்து ஈஸியாக கட்டுப்படுத்தலாம். சில சமயம் அந்த வியாதியோட அரிப்புத்தன்மை தாங்காமல் சுரஞ்சி அதை இன்ஃபெக்ட் பண்ணி அது செய்ய வைக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கரெக்டான டைம் மருத்துவர் அணுகணும், நம்ம அதை சரி பண்ணிடலாம். இதுதான் வெயிலால் ஏற்படக்கூடிய காமனான அலர்ஜி. ஓகே டாக்டர். இப்போ நம்ம வந்து ஸ்கின் அலர்ஜி ஒன்று பார்த்தோம், ஹீட் ரேஷ் அதாவது சிரங்கும் பார்த்தோம் டாக்டர். இப்போ எனக்கு வந்து ஹீட் ரேஷ் இருக்கா சிரங்கு இருக்கா எப்படி கண்டுபிடிக்கணும் டாக்டர்? இந்த சிரங்கு இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். வேர்வையால ஏற்படுறது வந்து உடம்பு உள்ளார கூட இருக்கலாம். இங்க வேர்வை மடிப்பு இருக்கிற இடங்கள், இங்க இது காமனா கவர்டு ஏரியாஸ்லயும் இருக்கும், எக்ஸ்போஸ்ட் ஏரியாஸ்லயும் இருக்கும். அதாவது வெயில் படக்கூடிய இடங்கள், வெயில் படாத இடங்கள்ல கூட வரலாம். ஏன்னா வேர்வை உடம்பு ஃபுல்லா வரும். ஆனா இந்த வெளிச்சத்தால் ஏற்படக்கூடிய இந்த புற ஊதா கதிரால் ஏற்படக்கூடிய அலர்ஜி வந்து வெயில் படக்கூடிய இடங்கள்ல மட்டும்தான் வரும். ஸோ இது பார்த்து இது தோல் மருத்துவர் ஆனங்கன்னா அவர் ஈஸியாக சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தோம் டாக்டர், பிம்பிள்ஸ் ஒன்று பார்த்தோம். அதுவும் இல்லாமல் இந்த சூடு கட்டி அப்படின்னு வந்து ஃபேஸில் வரும், கழுத்தில் காதுக்கு பின்னாடிலாம் வரும். இப்போ பிம்பிள்னு நம்ம அதை ட்ரீட் பண்ணுமா, இல்லை அது சூடு கட்டியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எப்படி அதை எடுத்துக்கணும் டாக்டர்? இப்போ வெயில் காலங்களில் மட்டும்தான் வருது, மற்ற டைமில் வரல அப்படின்னா அது சூடு கட்டியாக இருக்கலாம். ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, 2 பாக்டீரியா இருக்குது, ஸ்டெஃபிலோகோக்கஸ் aureus, ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் பைஜன்ஸ். இதனால் ஏற்படக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா சூடு கட்டி இருக்கலாம். பிம்பிள்ஸும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ தோல் மருத்துவர் அணுகுனீங்கன்னா அது தெரியும். வைத்தியம் பார்த்திங்கன்னா இது ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்க வேண்டியிருக்கும். பட் பிம்பிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீண்ட காலமாக வைத்தியம் பண்ணும். இந்த சூடு கட்டிக்கு 1 வாரம் மேக்ஸிமம் வைத்தியம் பண்ணல அது சரியாகிடும். ஸோ இதுதான் சூடு கட்டி வந்து கொஞ்சம் பெரிய பெரிய கட்டியாக இருக்கும். பிம்பிள்ஸ் கூட சில சமயம் பெரிய கட்டியாக வரலாம். பட் அது வந்து ஒரு சிவியர் ஃபார்ம் ஆஃப் ஆக்னி. நம்ம டீட்டெயிலாக ஹிஸ்ட்ரி எடுத்து நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்த்தோன்னா அதை அவங்கள பரிசோதனை பார்த்தா நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ பிம்பிள் வந்தா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது டாக்டர்? முக்கியமா என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து அது ஒரு சீழ் கட்டியா வந்திருக்கு, நாம் அதை கிளீன் பண்ணுவோம் சொல்லிட்டு அதை கையை வச்சு அந்த சீழ் எல்லாமே நம்ம நிறைய டைம் பிதுக்கி எடுப்போம், அதை சுரண்டுவோம், இதான் ஒன்று பண்ணும். அப்படி பண்ணாலே உங்களுக்கு தழும்பு வந்துடும். பள்ளமாக தழும்பு ஏற்படலாம், இல்லை கட்டி மாதிரி தழும்பு ஏற்படலாம், கருப்பு கருப்பாக ஆகலாம். ஸோ முதல்ல பிம்பிள் வந்ததுன்னா இதை பண்ணாதீங்க. சில பேர் அந்த வீட்டில் என்னெல்லாம் சாப்பிடத்து வச்சுருக்கோமோ அதெல்லாம் எடுத்து முகத்தில் வந்து ஒரு 10 மாதிரி போடுவாங்க. அதையும் தவிர்க்கிறது நல்லது. ஒரு சில பேர் நம்மளுடைய எச்சம் இருக்குல்ல டாக்டர், அதே எடுத்து வைப்பாங்க, கேட்டா அது பிம்பிள் சரியாயிடும் அப்படின்னு. இல்ல அது ஒரு தவறான சிகிச்சை. நம்ம எச்சமே வந்து நமக்கு வந்து அலர்ஜி ஏற்படுத்தக்கூடியதுதான். சில பேர் பார்த்தீங்கன்னா உதடு வந்து அவங்களுக்கு வறட்சியா இருக்கும். இந்த காலத்துல இருக்காது, பனிக்காலத்துல இந்த வறட்சி ஏற்படும். அந்த டைம்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாக்கு வச்சுட்டு நம்ம லிப்ஸை சுத்தி அதை வச்சு லிப்ஸை ஈரம் பண்ற பெருவழின்னு சொல்லிட்டு நாக்கு வச்சுட்டு ஈரம் பண்ணுவாங்க. பட் அது பேரடாக்சிக்கலி வந்து அது இன்னும் அதிகமாக தான் ஆகும் அந்த ட்ரைனஸ். அந்த எச்சில் படுறது உதடு சுற்றி அந்த இடம் வந்து கருப்பாகிடும். ஏன்னா எச்சிலே வந்து நமக்கு வந்து ஒரு அலர்ஜி கொடுக்க தான். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் எச்சில் எல்லாமே வைக்கக்கூடாது. அதற்கு பதில் செய்யக்கூடியது நீங்கள் வந்து தோல் மருத்துவர் அணுகி உடனே வைத்தியம் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஓகே டாக்டர். இப்போ வீட்டில் என்னென்ன நம்ம வந்து செய்யலாம், இதாவது இந்த கோடை காலத்தில் நம்மளுடைய ஸ்கின்னை வந்து பராமரிக்கிறதுக்கு வீட்டில் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் டாக்டர்? வீட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று சன்ஸ்கிரீன், வீட்டு உள்ளார இருந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் முன்னாடி போகணும். கதர் ஆடைகள், காட்டனால் செய்யப்பட்ட ஆடைகள், லைட் கலரில் வெள்ளை கலர், அதை போல். ஏன்னா கருப்பு எல்லாமே வந்து அப்சார்ப் பண்ணும், வந்து ஈர்க்கும், சூடை ஈர்க்கும். லைட் கலரான கொஞ்சம் ரொம்ப டைட் ஃபிட்டிங்காக இல்லாமல் கொஞ்சம் தொலைன்னு இருக்கக்கூடிய ஆடைகள். அப்போ தான் வந்து அந்த வியர்வை வந்து உலர்ந்து போகிறதுக்கான வாய்ப்பை நம்ம கொடுக்கும். அதே போல் நிறைய தண்ணீர், ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும். ஏன்னா நிச்சயமாக வேர்க்க போகுது, அந்த ஃபுட்டை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். இது எல்லாமே நம்ம வீட்டில் பண்ணலாம். சில பேர் அதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வீட்டில் சமைக்கிறது வச்சுருக்கிறது எல்லாமே எடுத்து செய்வாங்க. நிச்சயமாக இந்த எலுமிச்சம்பழம் எடுத்து தேய்க்கிறது, ஏன்னா அமிலத்தன்மை கொண்டது.
செஞ்சுட்டு அது முகம் கருத்து போய் வருவாங்க. தயவுசெய்து அதை செய்யாதீங்க. அதே போல் நீங்களே போயிட்டு மருந்து கடையில் மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு நீங்களே தவறான மருந்து வாங்கி பயன்படுத்தாதீர்கள். இதுதான் செய்யணும், செய்ய வேண்டியது, செய்யக்கூடாதவை. ஓகே டாக்டர். இப்போ அடுத்தது, இப்போ நான் வந்து ஸ்கின் டாக்டரை பார்த்துட்டு அவங்க வந்து ஆயின்மெண்ட், க்ரீம் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரு 1 வீக் வந்து நான் அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஸ்கின்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு திருப்பி அதை வந்து ரொம்ப மோசமான முறை திருப்பி அதை நம்ம யூஸ் பண்ணலாமா டாக்டர்? அதுக்குன்னு ஏதாவது இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும்போது சிரப்லாம் யூஸ் பண்ணாதீங்க, ஒன்ஸ் யூஸ் பண்ணா அப்படியே விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. இப்போ இந்த ஆயின்மெண்ட்ஸும் அதை மாதிரி இருக்குமா டாக்டர்? அதை இப்போ நீ தோல் மருத்துவர் அணுகிறப்பயே அவங்க வந்து சொல்லுவாங்க இதை வந்து எவ்வளவு நாள் பயன்படுத்தணும் அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லுவாங்க. சில சமயம் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் இதை பயன்படுத்திட்டு திரும்ப வாங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேன்னுவாங்க. ஏன்னா வியாதி வந்து அந்த மருந்துக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னு ஒன்று தெரியணும். இன்னொன்று வந்து சில ஏன் திரும்ப வர சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அரசு மருத்துவமனைகளில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 வாரத்துக்கு இல்லை மேக்ஸிமம் 2 வாரத்துக்கு தான் மருந்து கொடுக்கப்படும். சில வியாதிகளுக்கு வந்து இப்போ நிச்சயமாக வந்து நம்ம முகப்பருவக்காலமே பல மாதங்கள் நம்ம வைத்தியம் பண்ணி தான் ஆகணும். அது 1 வாரமோ 2 வாரமோ இல்லை 1 மாதத்தில் அது சரியாகக்கூடிய வியாதி கிடையாது. சரியாகும், பட் சரியாயிடுச்சுன்னு நம்ம நிறுத்தணும்னா திரும்ப வரும். அதனால நம்ம அதை தொடர்ந்து வைத்தியம் பண்ணணும். இதே போல இந்த பூஞ்சை பற்றி நம்ம இன்னொரு தனியாக பேசுவோம். அதுவும் வந்து நீண்ட நாட்கள் நம்ம இந்த வியாதியை வந்து நம்ம வைத்தியம் பண்ணணும். அதனால தோல் மருத்துவர் சொல்றதை கேட்டுட்டு நீங்களே வந்து ஓகே இது சரியாயிடுச்சு அப்படின்னு நாம நிறுத்திடக்கூடாது. அவங்க 1 வாரம் பிறகு வர சொல்றாங்க, வர முடியல அப்படின்னா கூட டாக்டர் என்னால் வர முடியாதுன்னா அதுக்கு தான் சொல்லுவாங்க, இன்னும் 1 வாரம் இதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் முன்னாடியே உங்களால் வர இயலவில்லைன்னா நீங்கள் மருத்துவரை சொல்லிவிடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க. மருத்துவர் சொல்கிற டியூரேஷனுக்கு அந்த எவ்வளோ காலமோ அதை வந்து நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும். இப்போ பிரெயின் போபின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு வந்து கோடைக்கால சர்ம நோய்கள் பற்றி தான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுட்டு இருக்கோம். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்லாம் கரெக்டா வந்து டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அதை ஆக்சுவலா ஃபாலோ பண்ணாலே நம்ம இந்த கோடை காலத்துல நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்பவே நல்லா பாத்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா, புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் உதயசங்கர் அவர்கள் தான் நம்மளோட இன்னைக்கு இணைந்து நல்ல அழகா நிறைய விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர், இப்ப அடுத்ததான் நான் வந்து என்ன கேட்க போறேன் அப்படின்னா, நீங்க பூஞ்சை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த பூஞ்சைனா என்ன டாக்டர்? நம்மளுடைய ஸ்கின்ல அது வந்து எப்படி பரவும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். பூஞ்சை அப்படின்னா ஆங்கிலத்தில் நாம ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். இது படர்தாமரை என்ற மாதிரியும் நாம சொல்லுவோம். இது என்ன சிம்டம்ஸ், என்ன அறிகுறி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பேர்லேயே இருக்கும். பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக பரவக்கூடிய ஒரு தோல்வியாதி. ரொம்ப அரிப்பு இருக்கும். முக்கியமான எந்தெந்த இடங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மடிப்புகள் இருக்கக்கூடிய இடங்கள் நம்ம எங்கே வேணாலும் இருக்கலாம், உடம்புல எங்கே வேணாலும் இருக்கலாம். இது ஏன் வருது இந்த சம்மரில், இந்த கோடை காலத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, ஈரப்பதம் மற்றும் வியர்வை, அப்புறம் இந்த சூடான என்விரான்மெண்ட், இது எல்லாமே சேர்ற டைம்ல இந்த பூஞ்சையை வந்து நம்ம தோல்ல வளர்றதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பா அமைஞ்சு போகுது. அது மட்டும் இல்லாமல் டைட் ஃபிட்டிங் க்ளாத்ஸ், ரொம்ப ஈர்க்கமாக உடை அணிஞ்சிருக்கும் அப்படின்னா அதுவும் ஒரு நல்ல ஃபேவரபுளான ஒரு என்விரான்மெண்ட், இந்த பூஞ்சை வளர்றதுக்கான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையாக மாறி போகுது. அந்த டைமில் இந்த பூஞ்சை பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் இருக்கலாம். இந்த பூஞ்சை வந்து மண்ணில் இருக்கலாம், இல்லை பிற மனிதர்கள் கிட்ட இருக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய பெட் அனிமல்ஸ், அதாவது வீட்டில் நம்ம நாய் இல்லை பூனை ஏதாவது வளர்க்கலாம், அதுங்க கிட்ட கூட நமக்கு வரலாம். இதை வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிக்கும். தோல் உள்ளாரெல்லாம் போகாது, மேல் மட்டத்திலே தான் இருக்கும். ஆனால் ரொம்ப தீவிரமாக அரிப்பு கொடுக்கும். ஸோ இதை நம்ம ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சோம்னா நம்ம வெறும் மருத்துவ அணுகுணும்னா ஆயின்மெண்ட் க்ரீம்லேயே நம்ம குணப்படுத்திடலாம். பட் நிறைய டைம் என்ன பண்ணுறாங்க பேஷண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறது. தோல் மருத்துவர்கள் உலக அளவில் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு சாதாரண பூஞ்சை இன்ஃபெக்ஷன் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியல. காரணம், நம்ம நோயாளிகள் போய் மருந்துகத்தில் போயிட்டு அவங்களா வந்து சில மருந்துகள் வாங்குறாங்க. நிறைய மருந்துகள், சில மசாலா மருந்து எல்லாமே இருக்குது. அந்த மருந்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிபாக்டீரியல், ஒரு ஆன்டிஃபங்கல், ஒரு ஆன்டிவைரல், ஒரு ஸ்டீராய்டு. ஸோ இன்ஃபெக்ஷன் இருக்கிறப்ப நம்ம ஸ்டீராய்டு தடவக்கூடாது. ஏன்னா அது இன்ஃபெக்ஷனோட தன்மை இன்ஃபெக்ஷனை குறைக்காது, ஆனால் இன்ஃபெக்ஷனால் ஏற்படக்கூடிய அந்த இதை மட்டும்தான் நாம் குறைக்கும்.
இன்ஃபெக்ஷனால் ஏற்படக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம், அந்த வீக்கத்தை மட்டும்தான் குறைக்கும். அப்போ நம்ம அந்த ஸ்டீராய்டு தடவுறப்போ நமக்கு இந்த இன்ஃபெக்ஷன் போயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அது ஆக்சுவலாக போகலை. அது மட்டும் இல்லாமல் ஸ்டீராய்டு தடவுறப்போ நம்ம உடம்போட இம்யூனிட்டியும் குறையும். ஸோ அந்த இம்யூனிட்டி குறையிறப்போ அந்த கிருமி இன்னும் நல்லா வளரும். ஸோ அந்த கிருமி நிறுத்தின உடனே அதிகமாக பரவும். ஸோ இந்த ஸ்டீராய்டு கிரீம் கூட சேர்ந்து அந்த ஆன்டிஃபங்கல் இருக்கிறப்போ அந்த ஆன்டிஃபங்கலுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ், அதாவது அந்த மருந்து இனிமேல் அந்த கிருமிக்கு வேலை செய்யாது. ஸோ நம்மகிட்டே குறிப்பிட்ட அளவு மருந்து தான் இருக்குது. ஸோ உலக அளவில் இந்த பிரச்சனை இருக்குது. நிறைய டைம் நம்ம இந்த ஸ்டீராய்டோட கலந்து பண்ணுறப்போ அதனால் இந்த பூஞ்சை நோய் வந்ததுன்னா ஆரம்பத்திலே தோல் மருத்துவர் அணுகுனீங்கன்னா அதுக்கு தகுந்த மருந்துகள் கொடுத்து சரி பண்ணலாம். இன்னொன்று, இந்த கிருமி வந்து நம்ம தோலில் ரொம்ப நேரம் இருக்கும். நாம் வந்து மினிமம் ஒரு 6 வாரம் இதுக்கான வைத்தியம் பண்ணணும். 6 வாரம் பண்ணிவிட்டு அந்த ஃபுல்லாக வந்து வியாதி குணமாகிடுது அப்படின்னா கூட நமக்கு அந்த குணமான பிறகு இன்னும் ஒரு 2 வாரம் அது வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணாதான் அந்த பூஞ்சை திரும்ப வராது. அதனால் மினிமம் 6 to 8 வீக்ஸ், ஒரு 1.5 மாதத்துலேருந்து 2 மாதம் அந்த பூஞ்சைக்கு நம்ம வைத்தியம் செஞ்சாகணும். ஓகே, இந்த பூஞ்சை வந்தாலே நம்ம வந்து உடனே மருத்துவரை அணுக வேண்டும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரே வீட்டில் நிறைய திங்ஸ் ஷேர் பண்ணுவோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோப் ஷேர் பண்ணலாம், இல்லை டவல் ஷேர் பண்ணுவோம். நம்ம வந்து ஒரு குடும்பத்தில் இது நார்மலாக நடக்கக்கூடியது தான். ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்ததுன்னா அப்படியே மற்றவங்களுக்கு வந்துடும். அதனால் நம்ம இது வந்ததுன்னா உடனே வைத்தியம் பண்ணால் மற்றவங்களுக்கு வராமல் தடுத்துக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ அடுத்ததான் நான் வந்து என்ன கேட்கணும்னா, இந்த வியர்வையினால ஏற்படும் உடல் துர்நாற்றம் பற்றி சொல்லுங்க டாக்டர். ஓகே, வியர்வை மட்டுமே துர்நாற்றம் கொடுக்காது. ஏன்னா வியர்வை பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு உப்பு தண்ணீர் தான், ஸ்கின் உள்ளார இருந்து அந்த வியர்வை சொற்பில் வருது. ஆனால் நிச்சயமாக வியர்வையினால துர்நாற்றம் ஏற்படலாம். ஏன் பார்த்தீங்கன்னா, அந்த வியர்வை வர்றப்போ நம்ம ஸ்கின்ல இருக்கிற பாக்டீரியா கூட மிக்ஸ் ஆகி அந்த பாக்டீரியா அந்த வியர் கூட கலந்து அந்த துர்நாற்றம் ஏற்படுத்தலாம். சில பேருக்கு பார்க்கலாம், அவங்க காலணி அணிஞ்சிருப்பாங்க, ஷூ போட்டிருப்பாங்க. ஷூ போட்டு அந்த ஷூ ரிமூவ் பண்ணுறப்போ அந்த அளவுக்கு ஒரு துர்நாற்றம் வீசும். அது சில பேர் மற்ற இடங்களே அந்த மாதிரி துர்நாற்றம் வீசலாம். ஸோ இப்போ இது காரணம் பார்த்திங்கன்னா இது பாக்டீரியா, வியர்வை மட்டும் கிடையாது. ஸோ வியர்வை கண்ட்ரோல் பண்ணுறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அந்த டஸ்டிங் பவுடர், ஏன்னா அந்த வியர்வை உறிஞ்சிக்கணும். அது தவிர்த்து ஆன்டிபாக்டீரியல் க்ரீம்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த பாக்டீரியா கண்ட்ரோல் பண்ண. அதுபடி குளிக்கும்போது ஆன்டிபாக்டீரியல் சோப்பு இருக்குது, அந்த மாதிரி சோப்பு பயன்படுத்தினா அந்த பாக்டீரியாவோட வளர்ச்சியை நம்ம கட்டுப்படுத்தணும்னா நிச்சயமாக அந்த துர்நாற்றத்தை வந்து நம்ம குறைக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ அடுத்ததான் இப்போ நீங்கள் வந்து சோப்பு அப்படின்னு வந்து சொல்லும் போது எனக்கு ஒரு கேள்வி வருது. என்னன்னா, இப்போ நம்ம ஒரு சில சோப் வந்து யூஸ் பண்ணுவோம் டாக்டர், அது நம்மளுக்கு ஸ்கின்ல அலர்ஜி வந்து கொடுக்கும். அதே மாதிரி ஷாம்பு நம்ம யூஸ் பண்ணும்போது தலைக்கும் அலர்ஜி வரும், அந்த நிறைய இதெல்லாம் வரும். அது நம்மளுக்கு அலர்ஜியா இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் டாக்டர்? இப்போ எனக்கு அரிக்குது அப்படிங்கறத மட்டும் வச்சு நம்ம சோப்பை பண்ணலாமா, இல்ல வேற ஏதாவது அதுக்கான இது இருக்கா டாக்டர்? நிச்சயமா நம்ம பார்த்தோம்னா சோப்பு ஜென்ரலா நம்ம ஒரு வழக்கமா ஒரு பிராண்ட் சோப்பு தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இன்கேஸ் நம்ம புது பிராண்டை மாறுறோம் அப்படின்றப்போ அலர்ஜினாலே முக்கியமாக அது கூடவே வரக்கூடிய ஒரு சிம்டம் பார்த்தீங்கன்னா அரிப்பு. மற்றபடி தோல் ஏதாவது ரேஷ் ஏற்படலாம். இன்கேஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்தது, நீங்கள் புது சோப் போகிறீங்க, புது ஷாம்பு போகிறப்போ அப்படி வந்தது அப்படின்னா நம்ம அதை தவிர்த்துட்டு முன்னாடி என்ன சோப்பு யூஸ் பண்ணணுமோ அது யூஸ் பண்ணுறது பெட்டர். பட் அது வந்து ரொம்ப ரேர் தான். இன்கேஸ் அது மாதிரி எதாவது இருக்குது, ஏன்னா நம்ம ஸ்கின்னோட பிஹெச் பார்த்தீங்கன்னா ஒரு அசிடிக் பிஹெச்சாக இருக்கும். நம்ம சோப்புன்னு பார்த்தீங்கன்னாலே சோப்புன்றது வந்து ஒரு அல்கலி, அதாவது பிஹெச்ன்றது ஆசிடா அல்கலியான முடிவு பண்ணக்கூடிய சோப்போட பிஹெச் வந்து யூஸ்வலி வில் பி அபவ் 7. ஸோ நம்ம ஸ்கின்னை சில சமயம் அந்த அல்கலி பிஹெச்சில் இருக்க சோப் வந்து டேமேஜ் பண்ணலாம். அதுமாதிரி சென்சிட்டிவான ஸ்கின் இருக்கிறவங்க வந்து பிஹெச் கம்மியான, அது பை டெஃபினேஷன் அது சோப் கிடையாது, நம்ம பாத்திங் பார்னு சொல்லுவோம். அது மாதிரி சிண்டட் பேஸ்ட் பாத்திங் பார் எல்லாமே இருக்குது. ஸோ அதே போல் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே நான் சொன்னேன் அந்த வியர்வை நாற்றம் இருக்குது அப்படின்னா ஆன்டிபாக்டீரியல் மிக்ஸ் பண்ண பாத்திங் பார் இருக்குது. அதே போல் நம்ம உடம்போட கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த கோடை காலத்தில் நம்ம சோப் பயன்படுத்திக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ கோடை காலத்துல வந்து எத்தனை முறை குளிக்கணும் டாக்டர்? ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு வேர்க்குது நான் குளிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் குளிக்கணும்னாலே சோம்பேறியா இருக்கு எனக்கு, நான் ஏன் குளிக்கணும் அப்படிம்பாங்க. அது எத்தனை முறை குளிக்கணும், இல்லை குளிச்சா நல்லதா? அது நிச்சயமா குளிச்சா நல்லதா, குளிச்சா தவறு எதுவும் கிடையாது. 2 முறை குளித்தால், காலை ஒரு முறை, வேலைக்கு சென்று விட்டு இல்லை பள்ளிக்கு சென்று விட்டு திரும்பும்போது இன்னொரு முறை குளித்தால் நல்லது. ஏன்னா ஒரு நாள் முழுக்க அந்த வேர்வை சேர்ந்துருக்கும், அதை வந்து நாம் எடுக்கிறது நல்லது தான். அட்லீஸ்ட்
ஒரு நாளைக்கு ஒரு முறை, மினிமம் ஒரு முறை குளிக்கணும். 2 முறை குளித்தால் நல்லது. அதை தாண்டி நிறைய குளிக்க தேவையில்லை. ஒரு நாளைக்கு 2 முறை நல்ல ஒரு சில்லென்ற நல்ல தண்ணீரில் குளிச்சாலே போதும். நம்ம வந்து நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். நீங்க கடைசி ஏதாவது இந்த கோடை காலத்துல நம்ம இப்பெல்லாம் இருங்க, கொஞ்சம் நம்மளுடைய ஸ்கின்னை பாத்துக்கணும் அப்படின்னு ஏதாவது நீங்க சொல்ல விரும்புற விஷயம் ஏதாவது இருக்கா டாக்டர்? ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், அதை மட்டும் நான் திரும்ப ஒரு சம்மரி மாதிரி சொல்றேன். கோடை காலத்துல நம்ம முடிந்த வரைக்கும் வெளியே போகும்போது அந்த பகல் 11 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் தவிர்ப்பது நல்லது. தவிர்க்க முடியாத பட்சத்தில் நாம் வெளியே செல்லும் பொழுது ஒரு கவர் ஆடைகள், லூஸ் ஃபிட்டிங் காட்டன் கிளாத் ஒரு நல்ல ஒரு வெள்ளை நிறத்தில் அணிந்து செல்வது நல்லது. அடுத்தது வெளியே செல்லும் முன் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சன்ஸ்கிரீன் அணிந்து கொள்வது நல்லது. அது தவிர்த்து கைக்கு இருசக்கர வாகனத்தில் செல்றோம்னா கைக்கு கை உறை பயன்படுத்திக்கலாம். தலைக்கு தொப்பி, முகக்கவசம் அணிந்து கொள்ளலாம். சன்கிளாசஸ் கண்ணுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு அது போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாமே போட்டுட்டு நம்ம போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் வெயிலை எப்படி தவிர்க்க முடியுமோ தவிர்த்துக்கலாம். அதே போல் போதுமான அளவுக்கு தண்ணீர் 2லிருந்து 3 லிட்டர் தண்ணீர் குடித்துக்கலாம். நிறைய வேர்க்கிறது அப்படின்னா நம்ம ஒரு டஸ்டிங் பவுடர் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பண்ணிட்டு இருந்தாலே நம்ம முக்கியமாக அது போல் 2 முறை குளிக்கிறது, முகம் கழுவுவது ஒரு நாளைக்கு ஒரு 2-3 முறை ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டாலே போதும். நம்ம வெயிலிருந்து ஏற்படுற தாக்கத்தை நம்ம வந்து தவிர்க்கலாம். இன்ஃபெக்ஷன் ஏதாவது வருது அப்படின்னா அது உடனே நம்ம தோல் மருத்துவர் அணுகி சரி பண்ணிடலாம். இது மட்டும் செஞ்சாலே போதும். ஓகே டாக்டர், நிறைய விஷயங்களை வந்து நம்ம இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி. நேர்களே, நம்ம இன்னைக்கு வந்து கோடைக்கால சர்ம நோய்கள் பற்றி தான் நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். வெயில்ல போறவங்க எப்படி இருக்கணும், வெயில்ல வேலை செய்யறவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து டாக்டர் சொன்னாங்க. நம்மளால எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து டாக்டர் சொன்னதை கேட்கணும் அப்படின்றது வந்து என்னோட சின்ன கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். நம்ம புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் உதயசங்கர் அவர்கள் தான் இன்னைக்கு பங்கேற்று நம்ம நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி.